ஒரே ஒரு போன் கால். கான்ஸ்டபிள் சார், ஒரே ஒரு போன் கால், ஒண்ணுதான். ஹே, ப்ராப்ளம் என்ன? ஒரே ஒரு போன் கால் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவேன்ல. ஐயோ, நான் போனை கூட திருட முடியாது, நான் ஜெயில தானே இருக்கேன். நான் உங்க போனை திருட மாட்டேன், கொடுப்பா. ஒரே ஒரு போன் கால் தானே, கொடு. ஏய், பேசாம அங்க போய் உட்காரு. ஹே, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேர் த கிரேட் பிருத்வி. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு. பணம். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எவ்வளவு பணம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தா கூட பணத்தை எண்ணி எண்ணி நீங்க கழிச்சு போயிடுவீங்க. ஆனா கொடுத்த நான் கலைக்கவே மாட்டேன். இன்னைக்கு என்ன? அட, இன்னைக்கு தீபாவளியா? எல்லாருக்கும் தீபாவளி இன்னைக்கு என்ன வேணும்? லக்ஷ்மி. அது என்கிட்ட இருக்கு. அட, இங்க பாருங்க, நீங்க என்ன இங்கிருந்து போக விடுங்க. நான் எல்லாருக்கும் பணம் தரேன். ஃபுல்லா மொத்த ஸ்டேஷனுக்கு பணம் கொடுக்குறேன். பணம் மழையை பொழியிறேன். ஆனா என்ன போக விடு. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த பிரீத்தா மட்டும்தான். நான் அவளை சபிக்கிறேன். அதோட நான் அவளை சபிச்சேன்னா அதோட என்னோட சாபம் கண்டிப்பா அவகிட்ட போய் அவளை சபிச்சிடு. ஏய், எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? என்னால இங்க நிக்க கூட முடியல. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியுது. போய் உட்கார் போ. நான் ரொம்ப பவர்ஃபுல். அட, என்னையா, இன்னைக்கு தீபாவளி. நானும் மத்தவங்க மாதிரி தீபாவளி கொண்டாடணும். பட்டாசு வெடிக்கணும், ஸ்வீட் சாப்பிடணும். இல்ல, ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துட்டியா? இப்ப என் லைனுக்கு வந்தியா? பேபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பிருத்வி மல்ஹோத்ராங்கிறத மறந்துரு. நீ எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறதே மறந்துரு. இப்ப நீ ஜெயில இருக்க. சோ நீ ஒரு காமன் மேன். இப்படி கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நான் மட்டும் அன்னைக்கு உன் பேச்சு கேட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த கம்பியை எண்ணி எடுத்திருக்க மாட்டேன். பரவாயில்ல, இனிமே நான் சொல்றதெல்லாம் கேளு, சரியா? சரி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி பேபி. லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இப்பதான் நான் தீபாவளி கொண்டாடின மாதிரி இருக்கு. எனக்கும் தான். பேபி, நீ கவலையப்படாத. நான் நாளைக்கு லாயரை போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் உன்னை வந்து பாப்பாரு. அதுக்கப்புறம் உன்னை கூடிய சீக்கிரம் இங்க இருந்து வெளியே கொண்டு வந்துருவேன். பேபி, எனக்கு தெரியும் நீ என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு வர வரைக்கும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. அப்படிதானே? நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏன்னா தீபாவளி எதுமா நான் வீட்டுல இல்லைன்னு யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது. ஆக்சுவலா நான் இதை உன்கிட்ட சொல்லக்கூடாது. ஆனா உன் மனசு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு பிரீத்தாவுடைய நாள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நீ என்ன சொல்ற? அப்படி அவளுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நாங்க பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தப்ப ஃபேன்டாஸ்டிக், மைண்ட் ப்ளோவிங், செம்மையா இருக்கு. அந்த பிரீத்தக்கு அப்படித்தான் நடந்தாகணும். வினைய விதைச்சவ வினைய அறுத்துதான் ஆகணும். அவ எனக்கு கெடுதல் பண்ணல, அப்ப அவளுக்கு அப்படித்தான் நடக்கும். அவ என்ன இப்படி பண்ணதுக்கு அவளுடைய தீபாவளி கெட்டுதான் போயாகணும். நல்லாதான் இருக்கு. அவளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ரொம்பவே நல்லாதான் இருக்கு. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் டேக் கேர். யூ டூ. பாய். பாய். சாரி பேரு, என்னாலதான் உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு. ரிலாக்ஸ், ஓகே, தட்ஸ் ஓகே. சின்ன காயம்தான், அதனால தான் நிம்மதியா தூங்குறா. கம், லெட் அஸ் ஸ்லீப்.
பிரீதா 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 என்ன அரே ஓகே என்னாச்சு பிரீதா உன் கையில் அடிபட்டிருக்கானா நீ சொல்லவே இல்லை பிரீதா பிரீதா கிரீஷ் ரிஷபண்ணா ரிஷப் அப்பா எங்க இருக்கீங்க கரண் பிரீதாக்கு என்னாச்சு அட கரண் இப்ப என்னாச்சு? பிரீதாக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு சோனாக்ஷி தான் காரணம்னு கரனுக்கும் தெரியாது. எனக்கு என்ன வந்துச்சு? யாரோ இக்கேடு கெட்டு போட்டோம். சோனாக்ஷி கொஞ்சம் சீக்கிரமா போ ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் வேகமா போ ப்ளீஸ். ஓகே. பிரீதா பிரீதா சோனாக்ஷி இன்னும் வேகமா போ ப்ளீஸ். பேயோ பிரீதா பிரீதா அரே ஓகே பேயோ பீஹு நல்லா தான் இருக்கா வீட்ல இருக்கா? நம்ம ஏன் வண்டியில போயிட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல யாரு இருக்கா? பேஹுக்கு எதுவுமே ஆகல. பிரீதா பீஹு ரொம்ப நல்லா இருக்கா. நீ தான் மயங்கி விழுந்த. உன்னதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. கரண் நான் தான் சொல்றேன்ல எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு ஆனா அவ்வளவுதான். நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே தீருவேன். அட நீ இப்ப நல்லா தான் இருக்கேன்னு டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். தட்ஸ் இட். கரண் நான் நல்லா இருக்கேன். ப்ளீஸ் வண்டிய முதல்ல இல்ல திருப்பு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். வண்டியை நிறுத்தாத. வண்டி எதுக்கு ஸ்லோ பண்ற? நான் தான் சொல்றேன்ல ஹாஸ்பிட்டல் போகணும்னு. அது கரண் பிரீதா தான் நல்லா இருக்கேன்னு பிரீதா சொல்றத சொன்னால. எதுக்கு நீ இப்ப கேக்குற? நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றேன். தட்ஸ் இட். கரண் ப்ளீஸ். சோனாக்ஷிக்கே புரியுது. ஆனா உனக்கு புரிய நான் மாட்டேங்குது. எதுவும் புரிஞ்சுக்கிறதா இல்ல. நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வரோம். அது நான் களைச்சு போனதுனால மயங்கி விழுந்திருப்பேன். இப்ப நான் வீட்டுக்கு இல்ல போகணும். நீ சும்மா சாதாரண டயர்ட்ல தான் அப்படி மயங்கி விழுந்தான்னு டாக்டர் சொன்னா போதும். சொன்னதையே ஏன் திருப்பி திருப்பி சொல்ற? நீ ஏன் இப்படி நீ பிடிவாதம் எனக்கு பிடிக்கிற? என்ன வேணா சொல்லு. நாம ஹாஸ்பிட்டல் போறோம். என்ன பண்ற சோனாக்ஷி? இப்படியா வண்டி ஓட்டுறது? சோ சாரி. அது நீ என்ன ஃபாஸ்டா டிரைவ் பண்ண சொன்னல. சோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். அதோட பிரீதாவை நினைச்சா டென்ஷனா இருக்கு. அதனால தான் ஃபாஸ்டா போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, பிரீதா நல்லா டென்ஷனா இருக்கா? பிரீதா ஒன்றும் அந்த அளவுக்கு சீரியஸா இல்லையே. ரெகுலர் செக்கப்காக போறோம். தட்ஸ் இட். இப்ப பிரீதா பத்தி டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ப்ளீஸ் நீ கொஞ்சம் மெதுவா வண்டி ஓட்டு. அது ஹாஸ்பிடல் வந்துருச்சு. நான் இங்க பார்க் பண்ணிடுறேன். மெதுவா எந்திரி. ஈஸி. ஆர் யூ ஓகே? இதோ வந்துடுறேன். ஹலோ. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். ஹாய். ஆக்சுவலி நான் கிளினிக்க முடியாச்சு. அதனால தான் நான் வீட்டுக்கு போனேன். எனக்கு நல்லாவே புரியுது. இன்னைக்கு தீபாவளி. நான் கரண் கிட்ட இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். உங்களை தேவையில்லாம கிளினிக்கு வர சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இல்ல டாக்டர், நீங்க இவ சொல்றத கேட்காதீங்க. என்ன நடந்ததுன்னு நான் எல்லா டீட்டெயிலையும் சொல்றேன். லவ்லி லவ்லி கப்பல். ரொம்ப ஓவரா முறைக்காத. ஓகே, நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல தான் போறேன். டாக்டர் ஆக்சுவலி இன்னைக்கு இவ மயங்கி விழுந்துட்டா. ரியலி? யா. நானும் எனக்காக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் டாக்டர். நான் ஃபிசிக்கலி ரொம்பவே எக்ஸாஸ்டடாக இருந்தேன். வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு. அதோட இமோஷ்னலாக கூட ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருந்தேன். அதனால தான் அப்படி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு என்னோட பொண்ணு பட்டாசு கூட விளையாடிட்டு இருந்தப்போ திடீர்னு அவ பாட்டுக்கு மொத்த கிராக்கர்ஸ்லயும் விழுந்துட்டா. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு. அவளுக்கு கையில அடியும் பட்டுருச்சு. அதோட அவ மயங்கியும் விழுந்துட்டா. அதெல்லாம் பார்த்ததும் நான் உண்மையிலேயே ரொம்பவே பயந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் டாக்டர், நான் சொல்றேன். பிஹு நல்லா தான் இருக்கா. அவளை டாக்டர் செக் பண்ணிட்டாங்க. அவள் வீட்டில் இருக்கா. ஓகே. ஆனா ஹெல்த் விஷயத்துல நான் இவளை சுத்தமா ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். இவ எல்லாரையும் அக்கறையா பாத்துக்குவா, ஆனா தன்னை பாத்துக்கவே மாட்டா. ப்ளீஸ், இவளுக்கு எல்லா செக்கப்ஸையும் எடுக்கணும். வை நாட்? நான் இவங்களுக்கு எல்லா டெஸ்டையும் எடுக்கிறேன்.
அண்ட் ஒருவேளை உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்கங்கிற அந்த குட் நியூஸை சொல்லக்கூடிய லக்கி டாக்டர் நானா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல ஆக்சுவலி டாக்டர் நாங்க பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க விரும்பல. பிளான் எதுவும் பண்ணலையா என்ன? ஆனா இவங்களோட சிம்டம்ஸை பார்த்தா இவங்க பிரெக்னண்டா இருக்கலாம்னு கூட தோணுது. அதனால நான் இவங்களுக்கு பிரெக்னன்சி டெஸ்டையும் எடுத்து தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு இது பிரெக்னன்சி சிம்டம்ஸா தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கோ ஹெட், டெஸ்ட் எடுங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுங்க. ஓகே மிஸ்டர் கரண், நான் இவங்களுக்கு எல்லா டெஸ்டையும் எடுத்துறேன். அண்ட் ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் பேக்கேஜ். நம்மளே வேண்டாம்னு நினைச்சா கூட பிரெக்னன்சி டெஸ்ட் இந்த பேக்கேஜ்ல எடுக்க தான் செய்வாங்க. நான் சிஸ்டர் இப்பவே வர சொல்றேன். அவங்க பிரீத்தாவோட பிளட் சாம்பிள்ஸை இப்பவே எடுத்துப்பாங்க. சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே, நோ வரிஸ். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸோட ரிசல்ட்டும் கிடைச்சிரும். அண்ட் இட் வில் பி வெரி கிளியர் டு அஸ். ஓகே. யாரு? லாயரா? ஷெர்லின் ஃபோனுக்கா? லாயர் ஏன் ஃபோன் பண்ணணும்? யார் இவரு? சரி, ஹலோ, என்னால இப்ப பேச முடியாது. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சாரி ரிஷப், மாம் கால் பண்ணாங்க. அம்மா கிட்ட இருந்து போனா, ஆனா ஸ்கிரீன்ல லாயர்ன்லாம் போட்டிருந்தது. அப்புறம் எதுக்கு செர்லின் என்கிட்ட போய் சொல்றா? ஐம் ரியலி சாரி, என்னால உங்க தூக்கம் கெட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, நான் இதோ வரேன். ஆனா செர்லின் எதுக்கு என்கிட்ட பொய்ய சொல்லணும்? ஆனா ஒருவேளை லாயரோட போனுக்கு பிறகு அம்மாவோட போன்ல இருந்து போன் வந்திருக்கலாம் நினைக்கிறேன். செர்லின் உடனே நான் அப்புறமா பேசுறேன்னு கூட சொல்லிருக்கலாம். அவ சொல்றது சரியா கூட இருக்கலாம். இப்படி உட்கார, மெதுவா பார்த்து. இந்தா, நான் இவங்களுக்கு எல்லா டெஸ்ட் எடுக்கிறேன். ஒருவேளை இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கங்கிற அந்த குட் நியூஸை சொல்லக்கூடிய லக்கி டாக்டர் நானா கூட இருக்கலாம். நோ தேங்க்யூ. அரே ஓகே. என்ன டென்ஷன் ஆக்குறது உனக்கு அவ்வளோ ஜாலியா இருக்குல்ல? அந்த மாதிரிலாம் எதுவும் சரி, கிடையாது. இப்ப நீ எதுக்கு சிரிச்ச? சிரிச்சனா? ம் ம் என்ன யோசிக்கிற? எனக்கு எப்போ ரிப்போர்ட்ஸ் வரும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மனசு ஏன் இப்படி சொல்லுதுன்னு தெரியல. இந்த முறை ரிப்போர்ட்ஸ்ல கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் வரும். ஒன்னும் இல்லையே, நான் எதுவும் யோசிக்கல. என்ன? நீங்க கேரி ஆன் பண்ணுங்க, நான் பிரீதாக்கு பால் கொண்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு சுத்தமா பால் குடிக்கிற மூடே இல்ல. அட கரண், உன்னோட லவ்லி லவ்லி ஒய்ஃப நீ ஏன் ஹேண்டில் பண்ணு. நான் போய் அவளுக்கு பால் கொண்டு வரேன். ஏன்னா அவளுக்கு ஸ்ட்ரென்த் இப்ப ரொம்ப ரொம்ப தேவை. ஐயோ, நீ நான் தான் சொல்றேன்ல. என்ன யோசிச்சுட்டு இருந்த? இல்ல கரண், அது உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? நானா சும்மா ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை ரிப்போர்ட்ஸ்ல நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே வரலனா அது கண்டிப்பா உன்னோட மனசு உடைஞ்சு போயிடும். பிரீதா, இந்த சைலண்ட் மோட்ல என்கிட்ட பேசுறத தயவு செஞ்சு நிறுத்து. எனக்கு எதுவுமே புரியல. அது ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீ என்ன ரொம்பவே கேர் பண்றல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மேல இன்னும் காதல் அதிகமாகுது. அது என்னமோ கரெக்டு தான். ஆனா நீ கொஞ்சம் ஹெல்த்தியா இரு, இல்லைனா எனக்கு தான் வேலை டபுள் ஆகுது. நீ சரியான சோம்பேறியா இருக்க. சோம்பேறியா? ஆமா. சரி, சோம்பேறி தான் விடு. நீ எப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. உனக்கு ஏதாவது சின்னதா தப்பா நடந்தா கூட எனக்கு மூளை சுத்தமா பிளாங்க் ஆயிடுது.
நான் இவங்களுக்கு எல்லா டெஸ்ட் எடுக்கிறேன். ஒருவேளை இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கங்கிற அந்த குட் நியூஸை சொல்லக்கூடிய லக்கி டாக்டர் நானா கூட இருக்கலாம். ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் பார்க்க கூடாதா என்ன? பார்க்கவே கூடாது. ஏன்னா நீ என்ன அப்படி பார்க்கும்போது நான் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயிடுறேன். நான் தானே உன்னை பார்க்கறேன், வேற யாரை பார்க்கறாங்க? நீ பார்க்கறதுனால தான் நான் கான்ஷியஸ் ஆயிடுறேன். வேற யாராச்சும் பார்த்தா நான் அவ்வளோ பெருசாவே எடுத்துக்க மாட்டேனே. அப்படின்னா வேற யாரையாச்சும் என்ன பார்க்க விடுவியா என்ன? சுட சுட பால் ரெடி. ஓ காட், சோனாக்ஷி ப்ளீஸ் எனக்கு பால் வேண்டாம். கரண், இப்ப நீயே சொல்லு. நீ சொன்னதா அவ கேப்பா. இல்ல எனக்கு வேண்டாம். நான் இந்த பாலை குடிக்க மாட்டேன். சரி, நீ இந்த பாலை கொண்டு போயிடு. இவளுக்கு இப்ப வேண்டாமா? இவளுக்கு நான் சிரிச்சுட்டு இருக்கிறதே பிடிக்காது. நான் டென்ஷனா இருந்தா தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பயந்துகிட்டே இருக்கணும், ரைட்? இங்க பாரு, ஒருவேளை நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தனா உடனே நான் பயந்து போய் டக்குன்னு பால் எடுத்து குடிச்சிருவேன்னு நினைக்காது. ஏன்னா அதெல்லாம் நிச்சயமா நடக்காது. எனக்கு பால் வேண்டாம், எனக்கு சுத்தமா மூடு இல்ல. சோனாக்ஷி எடுத்துட்டு போயிடு. பிரீதா, இங்க பாரு. ஐம் ரியலி சாரி. ஐ நோ உனக்கு அப்படிதான் தோணும். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பால் குடிக்க சொல்றேன். உனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா இங்க பாரு, நீ இந்த பாலை குடிச்சனா நீ தானே ஸ்ட்ராங் ஆக போற. அதோட ஒரு அம்மா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஏன்னா அவ குழந்தைய பாத்துக்கணுமா இல்லையா? இங்க பாரு பிரீதா, உனக்கே உடம்பு சரியில்லைன்னா நீ பீஹுவை எப்படி பாத்துப்ப? அதோட நீ ரொம்ப எனர்ஜெட்டிக்காலாம் இருக்கணும். ஏன்னா எப்போவாவது பீஹுவும் கூட விளையாடணும்னு நினைச்சானா நீ அப்ப டயர்டா ஃபீல் பண்ண மாட்டல்ல? அது மட்டும் இல்லாம பிரீதா, நீ மொத்த ஃபேமிலியும் பாத்துக்கணும்ல. சோனாக்ஷி, ப்ளீஸ் லீவ் அஸ் அலோன். தேங்க்யூ. சோனாக்ஷி, இந்தா. இப்ப சந்தோஷமா ரெண்டு பேருக்கும்? ஐ நோ பிரீதா. பீஹுவும் இந்த ஃபேமிலியும் உனக்கு ரொம்ப பெரிய மேட்டர். பாத்தியா கரண், உன்னை விட எனக்கு பிரீதா பத்தி நல்லா தெரியும். சரி, குட் நைட். குட் நைட். இப்ப வச்சு சந்தோஷப்படு. நான் தான் பாலை குடிச்சிட்டேனே. கோவத்துல தான் இருக்கேன். நீ இப்படி சொன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். ஏன்? ஏன்னா உன் ஹெல்த்துக்கு நல்லது பால் குடின்னு நான் சொல்லும்போது நீ அதை குடிக்கவே இல்லை. ஆனா நீ குடும்பத்தை பார்த்துக்கணும்னு அவ சொன்ன உடனே எடுத்து குடிச்சிட்ட. ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீ உன்னையும் கவனிச்சுக்கணும். ப்ளீஸ் நீ என் கூட சண்டை போடாத. போடுவேன். இன்னைக்கு தீபாவளி. இன்னைக்கு நீ சண்டை போடாத. சரி. ஏனே தெரியல, மனசுக்குள்ள இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த தீபாவளி ஒரு புதுவிதமான நம்பிக்கைய கொண்டு வந்த மாதிரியே இருக்கு. ஒரு புது சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. நான் சொல்றது எல்லாமே ஸ்டூபிடா கூட இருக்கலாம், ஆனா இந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ நாளைக்கு வரப்போற ரிப்போர்ட்ஸ்ல கரண்ட் அண்ட் என்னோட ஃபியூச்சரை பத்தி ரொம்ப நல்ல குட் நியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்.